பண்றதுக்கு தியானம் பண்ணணும். எப்படி எதுக்கு எதை தியானம் பண்ணணும்? உங்களோட வீக்னஸ். எந்த வீக்னஸ்? நம்ம அதுக்குள்ள ஆக முடியாது, போக முடியாது இப்படி சொல்லிட்டு நெகட்டிவிட்டி வருதுல உங்களுக்கு. இந்த வீக்னஸ் உங்களுக்கு அச்சப்படுத்துறதுல அந்த அச்சம் தவிர்க்கணும். நீங்க கோலை செட் பண்ணணும். செட் பண்ண முடிவு பண்ணியாச்சு. சரியா செட் பண்ணணும்னா நம்மளோட அச்சம் தவிர்க்கப்படணும். See, if your goal is bigger, you have to sacrifice more things. If your goal is small, then छोटा चीज छोड़ने से भी बचेगा. உங்க கோல் பெருசா இருந்தா நீங்க நிறையவற்றை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். உங்க கோல் சிறுசா இருந்தா கொஞ்சம் தியாகம் பண்ணா போதும். உழுதாரு மிச்சம் சோம்பேறியா இருக்கலாம், அதுக்கு மட்டும் வேலை செஞ்சிடலாம். கோல் பெருசா இருந்தா கொஞ்சம் சொன்ன மாதிரி சீக்கிரம் எடுத்துக்கணும், காலையில சிந்திக்கணும், நைட் வரை வேலை செய்யணும். கோல் பெருசுல அப்ப நிறைய தியாகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கோல் சின்னதுதான் அப்படின்னா என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு நிறைய என்ஜாய் பண்ணலாம். So if your weight is 90 kg and if you are to reduce it, अगर आप 1 kg lose करना चाह रहे हैं, your goal is to reduce 1 kg, तो फिर one week आप एक exercise follow करेंगे तो you can achieve that goal. But if you want to reduce 20 kg, तो वो 1 week में नहीं होगा. उसके लिए आपको एक लंबा टारगेट रखना पड़ेगा and you have to sacrifice many things. இப்போ உதாரணம், நீங்க 90 கிலோ வெயிட் இருக்கிறீங்க, எடையை குறைக்கணும். எவ்வளவு குறைக்கணும் முதல் கேள்வி. 1 கிலோ குறைச்சா போதும் நினைச்சீங்கன்னா 1 வாரம் எக்ஸசைஸ் பண்ணா போதும். 1 வாரம் மட்டும் தியாகம் பண்ணா போதும். நம்மளோட சோர்ஸ் 1 கிலோ குறைஞ்சோம், டார்கெட் முடிச்சா அப்புறம் யாரா 1 வாரம் பண்ணிக்கலாம், அது போயிடும். ஆனா 20 கிலோ குறையணும்னா அப்புறம் 1 வாரத்துக்கு குறையுமா? அப்ப எவ்வளவு அதுக்கு ஒரு கால அவகாசம் ஆகுமா? அதுவரை பல விஷயங்கள் தியாகம் பண்ணணுமா, கடுமையா உழைக்கணுமா? So